இங்கிருந்து நீங்க ப்ளீட்ஸ் எடுக்காதீங்க. எதுக்கு இங்கிருந்து மேல இருந்து கொண்டு வரீங்க? இங்கிருந்து எடுத்தீங்கன்னா நீங்க பாருங்க பின்னாடி ஃபேப்ரிக் பாருங்க, இப்படி ஃபுல்லா மேலே ஏறின மாதிரி இருக்கா? இப்படி கொண்டு வராதீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபேப்ரிக் விடுங்க விடுங்க, இது எல்லாம் கொஞ்சம் இப்படி கீழே இறக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கிருந்து லைன் கிரியேட் பண்ணாம கீழே இறக்கி இங்கிருந்து லைன் கிரியேட் பண்ணுங்க. இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் க்ரியேட் பண்ணோமா, அதை இங்கே வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இங்கே இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அகெயின் இப்போ என்ன பண்ணுங்கள், கிரவுண்ட் டச் ஆகிற மாதிரி இந்த ஃப்ளீட்ஸை வச்சுட்டு அகெயின் இங்கே லைன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபேப்ரிக்லாம் நார்மலாக பெல்லி பட்டனுக்கு நேராக வர மாதிரி வச்சு உள்ள சொருகிடுங்க. ஓகே, பண்ணிட்டோமா? இப்போ இங்கே லைன்ஸ் வரணும் இல்லையா? இப்போ கிரியேட் பண்ணுங்க. இங்கே இப்போ எழுத்திங்கன்னா தானாக உங்களுக்கு லைன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த 2 லைனை நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக எடுத்தோம். ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் வர மாதிரி எடுத்தோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட்டாக வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்டே இங்கே லைன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிட்னஸ் வராது, எல்லா ஃபேப்ரிக்கும் மேலே ஏறிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கீழேருந்து லைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மேலே இந்த லைன் கொண்டு வந்துருங்க. இது ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்க.